என்னாச்சுங்க உங்களுக்கு? நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுறீங்களோ இல்லையோ, ஆனா என் கையை மட்டும் பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? இல்ல அம்மு, நான் இப்படி எல்லாம் உன் கூட வெளியில வருவேன், உன் கூட சேர்ந்து சுத்துவேன், உன் கையெல்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் நினைச்சு கூட பார்த்தது இல்லடி நானு. ஓ, அப்படியா? நீங்க எப்படி என் கையை பிடிக்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்ப்பீங்க? கார்த்தியா கையை பிடிக்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துருப்பீங்க. ஏய், ஏதோ ஒரு தடவை அவளை பத்தி விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காக அவளை பத்தியே பேசிட்டு இருப்பியா நீ? இப்ப நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கோம், அவளை ஏன் நீ இருக்கிற? ஓ, அப்படியா? நான் அவளை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருது. ஏய், இப்படி நான் என்ன சொன்னாலும் கோவப்பட்டா எப்படி? இல்லைங்க, இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கார்த்திகா பேர் சொன்னாக்குல கோவப்படுறீங்க. அப்ப நான் அவளை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட, அப்படிதானே? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ? லவ் பண்ற வரைக்கும் லோன்னு அலைய விடுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா மத்த பொண்ணுங்களோட சேர்த்து வச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு நாங்க மத்த பொண்ணுங்களோட உங்களை சேர்த்து வச்சு திட்டுறோமா? நீங்க தான் எங்க ஃபீலிங்ஸ் புரியாம மத்த பொண்ணுங்களோட எங்களை கம்பேர் பண்றீங்க. ஐயோ அம்மு, காலையில ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டி, வேணும்னா மன்னிச்சுக்க. திரும்ப திரும்ப அதையும் சொல்லி எனக்கு கொள்ளாத. சரி சரி, பொழைச்சு போங்க. இனிமே அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன். சரி, எதுக்கு என் கையே பிடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லடி அம்மு, இந்த கையை பிடிக்கிறதுக்கே 25 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே எப்போ என் கையால உன் கையில மோதிரம் போட போற, உன் கழுத்துல எப்போ தாலி கட்ட போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடேங்கப்பா, அதுக்குள்ளே அவ்வளவு தூரம் யோசிச்சாச்சா? பின்ன அதெல்லாம் யோசிக்காம எப்படி? நீ என்கிட்ட லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. என்னது நான் சொன்னேனா? என்ன சொன்னேன்? உங்க வீட்டுக்கு நீங்க 2 பொண்ணுங்க தான், அதனால நாங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன பத்தியா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா உன்னை எப்பவும் மேரேஜ் பண்ணிருப்பேன். என்னது, எப்போ மேரேஜ் பண்ணிருப்பீங்களா? ஏங்க, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 வீக் தாங்க ஆகுது. ஆமா, அது நீ நானும் சேர்ந்து லவ் பண்றதுடி. ஆனா நான் உன்னை எப்பயில இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி அம்மு, என்னைக்கு உன்னை நான் துளசி ஒரு கோயில் திருவிழா வச்சு பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கே உன்கிட்ட நான் பேசலான்னு வந்தேன், ஆனா நீ என்கிட்ட பேசல, பயந்துட்டு ஓடிட்ட. அதுக்கப்புறம் உன்கிட்ட காலேஜ்ல வச்சு பேசினேன். அப்ப கூட நீ என்கிட்ட நல்லா சண்டை போட்ட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் சண்டையில தானே ஆரம்பிச்சோம் நம்ம பேசுறதையே. ஆமாண்டி அம்மு, நீ எவ்வளவு கியூட்டா தெரியுமா சண்டை போட்ட. அதுக்கப்புறம் தான் உன் மேல எனக்கு லவ்வே வந்துச்சு. ஐயோ, இது எப்படி நான் போய் சொல்றதா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ தானே சொல்லணும், போய் சொல்லு போ. இல்ல சோனி, என்னால முடியாது சோனி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சோனி, நீயே போய் சொல்லு சோனி. ஐயோ, ஏன்டி படுத்துற? இவனை பார்த்தாலே எனக்கு ஆகாது, இவன்கிட்ட போய் எப்படி பேசுறது? ஐயோ. ஹலோ, உங்களை தான். என்ன இவன் நம்மள கூப்பிடுற மாதிரி தெரியுது? உங்களை தான் கூப்பிடுறேன், கேட்டுதா இல்லையா? பாருடா, என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஆமா, உங்கள்கிட்ட பேசதான் உங்களை அழைச்சேன். என்கிட்ட பேசவா? என்கிட்ட பேச என்ன இருக்கு? அது உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் என்ன நீ என்னை லவ் பண்றியா? என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க, அதுக்குள்ளேயும் ஏன் அவசரப்படுறீங்க? சரி சரி, கோவப்படாத, ரொம்பவே கோவப்படுற நீ, என்னன்னு சொல்லு. என் ஃப்ரெண்டு இப்ப சொன்னால அந்த அண்ணன் நான் அவ லவ் பண்ணலன்னு. அது உண்மை இல்ல, அவ உண்மையுமே அந்த அண்ணனை ரொம்பவே லவ் பண்ணா, பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதவே என்கிட்ட இப்பதான் சொல்றா. நீங்க அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, பாவம் அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏய், உண்மையாவா சொல்ற? உண்மையாவே சௌமி அவனை லவ் பண்றாளா? ஏய், பொய்யெல்லாம் சொல்லாத, அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். நான் பொய் சொல்றதுனால எனக்கு என்ன ஆக போகுது? பாவம் அந்த அண்ணன் கஷ்டப்படுறாங்கன்னா உண்மையை சொல்ல வந்தேன், அதுக்கு ரொம்ப பண்றீங்க, போங்க. சரி சரி, கோச்சிக்காத. நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல, அவதான் பொய் சொன்னேன், நான் உண்மையதான் சொன்னேன். சரி சரி, அதுக்காக ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? இல்ல, நான் பொய் சொன்னேன்னு சொன்னீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, அதை விடு. நீ டல்லா இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கியே, நீ சிரிச்சே எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி சரி, சத்தம் போடாத, வா அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்கலாம். என்னங்க சொல்றீங்க? நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட முத நாளே என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. அதான் சொல்றேன்லடி, நீ நார்மலா பேசும்போதே அப்படி சண்டை போட்ட. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் உடனே வாங்க நம்ம லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்ப. கோச்சுக்கிட்டு பேசாமலே போயிருப்ப. அதனாலதான் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்குதா என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். அடப்பாவி, அப்ப நீங்க பிளான் பண்ணி தான் என்னோட ஃப்ரெண்டா பழகிருக்கீங்க, அப்படிதானே? ஏய் பைத்தியம், பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி விடு, நான் உன்கிட்ட பேசின முத நாளே வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா நீ ஓகே சொல்லிருப்பியா?
அது எப்படி உங்களை லவ் பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன். உடனே எப்படிங்க லவ் பண்ண முடியும்? இதோ நீயே சொல்ற பத்தியா உடனே எப்படி லவ் பண்ண முடியும்னு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஓ! சார் அதனால தான் என்னைய சாரியில பார்த்துட்டு அவ்ளோ வர்ணிச்சீங்களோ? சாரின்னு இல்லடி, நீ என்னைக்குமே புது ட்ரெஸ் போட்டு வந்தாலும் சரி, சுடியில வந்தாலும் சரி, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை வர்ணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் உனக்கு தெரியாதா? ஏங்க நீங்க நம்புனாலும் சரி, நம்பலாட்டியும் சரி, அப்ப நீங்க பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க லவ் பண்றீங்கன்னு. அவ்வளவுக்கே கிறுக்கு கூமுட்ட மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆனா சௌமி அப்படி இல்லைங்க. செம்ம பிரைட் தெரியுமா? நீங்க என்னைக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கு ஈவினிங்கே கேட்டுட்டேன். நீங்க என்னை லவ் பண்றீங்களா என்னன்னு. என்னடி சொல்ற? சௌமி கேட்டாளா நம்ம 2 பேரும் லவ் பண்றோமான்னு? ஆமாங்க. பிரதீப் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்த அன்னைக்கு அவ கூட ஓகே சொன்னால, அன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டத பார்த்துட்டு அவ கேட்டா வந்து என்கிட்ட, "நீங்க 2 பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களே, உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா?" அப்படின்னு வந்து என்கிட்ட ஓப்பனாவே கேட்டா தெரியுமா? ஓ, அப்படியா? சரி சரி, அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? அப்பதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலையே. அதுவும் இல்லாம உங்கள எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நான் எனக்கு பிடிக்காது. அது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னது பிடிக்காதா? ம்ஹ்ம். அது இப்போ இல்ல, அப்போ. சரி, அப்ப இப்ப என்னை ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதாண்டி, எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லு. ஐயோ! எவ்ளோ பிடிக்கும்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? ஏய் ப்ளீஸ் டி அம்மு, சொல்லுடி அம்மு, என்னை எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? ம். எவ்ளோ பிடிக்கும்னா எப்படிங்க சொல்றது? ம். ஆ. எங்க அம்மா, அப்பாவ எவ்ளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களையும் பிடிக்கும் எனக்கு. ஏங்க, ஏங்க. ஐயோ! என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னை அவ்வளவாடி பிடிக்கும் உனக்கு? என் லைஃப்ல எங்க அம்மா, அப்பாவ தவிர வேற யாரும் என்னைய இவ்ளோ தூரம் கேர் பண்ணி பாத்துக்கிட்டது கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் நீங்க தான் என்னைய பாத்துக்கிறீங்க. எங்க அம்மா, அப்பாவுக்கு ஈக்குவலா என்னைய பாத்துக்கிற உங்கள எனக்கு பிடிக்காம இருக்குமா? இப்ப மட்டும் இல்லாம எப்பவுமே உன்னை இப்படிதான் நான் பாத்துப்பேன், கவலைப்படாத. நான் ஏங்க கவலைப்படணும்? நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது. சரி, நான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்னைய உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா? எவ்வளோ எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்லாம் கணக்கு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய. என் லைஃப்ல எங்க அம்மாவை தவிர நான் வேற எந்த பொண்ணோடயும் அதிகமா பேசினது இல்ல, பழகினது இல்ல. ஏன் எங்க அக்காட்ட கூட நான் அதிகமா பேசினது கிடையாது. என்கிட்ட எல்லா பொண்ணுங்களும் பேசுவாங்க, பழகுவாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது கிடையாது யாரையும். ஆனா உன்னைய எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் லைஃப்ல எங்க அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இருப்பாங்க போல இருக்கே! இருக்காங்க. ஸ்கூலும் கோஎட்ல தான் படிச்சேன். அப்புறம் ஆபீஸ் போறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்டி அப்படி கேக்குற? இல்ல, இப்ப சொன்னீங்களே பொண்ணுங்கலாம் பேசுவாங்க, பழகுவாங்கன்னு. அதான் கேட்டேன். ஏய் பைத்தியம், எல்லாரும் ஃப்ரெண்டா மட்டும் தாண்டி பழகுவாங்க. நீ ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற? ஓகே, ஓகே. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் இருந்தா ஓகே. அதுக்கு மேல போச்சு, அதுக்கப்புறம் சோனியோட சுயரூபத்த பாத்துருவீங்க பாத்துக்கங்க. ஏய் என் செல்ல கிறுக்கி, உன்னை தவிர நான் வேற எவ்வளடி பார்க்க போறேன்? நான் தான் சொல்றேன்ல, இவ்வளவு நாள் எல்லாரோடயும் பேசுறேன், பழகுறேன். அவங்க மேல இல்லாத ஒரு அஃபெக்ஷன் உன் மேல இருக்கு எனக்கு. உனக்கு ஏன்டி அது புரிய மாட்டுது? அது என்னமோ தெரியலங்க. நீங்க என்னைய எவ்ளோ லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். என் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க மத்த பொண்ணுங்கள பத்தி பேசும்போது, சொல்லும்போது எனக்கு என்னமோ தெரியல. ஒரு மாரி கோவமா வருது. எனக்கு தெரியும் அம்மா, அது கோவம் இல்ல, நீ என் மேல வச்சிருக்க லவ்னு. ஏங்க, என் மேல உங்களுக்கு கோவம் வந்ததே இல்லையா? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 மாசம் 3 நாள் 12 மணி நேரம் ஆகுது. இதுல 2 தடவை உன் மேல நல்லா கோவப்பட்டிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடேங்கப்பா! நீங்க என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இவ்ளோ கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படிங்க? ஏய் அதெல்லாம் மறந்தா தானடி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரி, சரி. என் மேல 2 தடவ கோவம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. எதனால? எதனாலன்னா, போன வாரம் நீ, நான், சௌமி, பிரதீப் எல்லாரும் மனோரா போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏங்க, அத எப்படிங்க மறப்பேன்? போன வாரம் தானே போயிட்டு வந்தோம். இல்லடி, என் மேல கொஞ்சம் பைத்தியமா இருக்கல்ல, அதான் மறந்துட்டியோ என்னமோன்னு கேட்டேன். அட போங்கங்க. சரி சரி, நம்ம மனோராக்கு போனப்ப நீ கூட கோயில் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. நான் கூட கார் பார்க் பண்ண போயிட்டேன்ல. வந்து பார்க்கும்போது உன்னை காணோம். செமையா பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் உன்னை பார்க்கும்போது எனக்கு உன் மேல என்ன சொல்றது, கோவம் தான் வந்துச்சு முதல்ல. நான் கூட உன்னை அடிச்சிட்டேனே. நல்லா ஞாபகம் இருக்குங்க. ஒரு அடினாலும் செம்ம அடி தெரியுமா? ஐயோ சாரிடாமா, ரொம்ப வலிச்சிருச்சோ? அந்த நேரத்துக்கு கோவத்துல இருந்தேன், அதனாலதான் அப்படி அடிச்சிட்டேன். ரொம்ப வலிச்சுச்சா? இல்லைங்க, பரவால்ல. ரொம்பலாம் அடிக்கல. நான் சும்மா தான் சொன்னேன் உங்கள்ட்ட. ஏய் அம்மு, சும்மா பொய் சொல்லாதடி. அடிச்சு எனக்கே கையை அப்படி வலிச்சுச்சு. அப்போ அடி வாங்கின உனக்கு எப்படி இருக்கும்? இல்லங்க, எனக்கு வலிக்கலாம் இல்ல. நீங்க ஒன்னும் அவ்வளவு வேகமாலாம் அடிக்கலையே. எனக்கு வலிக்கலாம் இல்ல. ஏய் அம்மு, எனக்காக பொய்யெல்லாம் சொல்லாதடி. ஐயோ! உண்மையுமே எனக்கு வலிக்கலைங்க. சரி, ஒரு தடவை என்னைய காணோம்னு கோவப்பட்டீங்க. இன்னொரு தடவை எப்போ கோவப்பட்டீங்க? நம்ம மனோரா போறதுக்கு முன்னாடி கார்த்திகா ஏதோ சொல்லிட்டானே, என்னை உன் கூட பேச வேணும்னு சொன்ன பாத்தியா? அப்போ ஒரு தடவை கோவம் வந்துச்சு.
ஆமா ஆமா, அன்னைக்கு கோவப்பட்டு என்னை திட்டிங்க. ஞாபகம் வந்துருச்சு. சரி, நான் தான் உன்னை 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து லவ் பண்றேன். மேடம் எப்பயில இருந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நீங்க கோவப்பட்டதுனாலதான் நானும் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். என்னது நான் கோவப்பட்டதுனால லவ் பண்ணியா? ஆமாங்க, மனோரா போகும்போது என்னை கோவில்ல காணும்னு நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க தெரியுமா? ஆனா உங்களை அறியாமலே நீங்க என்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்க வாயாலே சொன்னீங்க. அப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோனி, எங்கடி போன? டேய், ஏன்டா இப்ப 2 பேரும் இவ்வளவு பயப்படுறீங்க? டேய், சீரியஸ்னஸ் புரியாம சொல்லாதடா. எங்கடா சோனி? டேய், என் பின்னால தான்டா வந்துட்டு இருந்தா. இந்தா வந்துட்டா பாருடா. ஏய், எங்கடி போன? உன்னை காணோம்னு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் வர்றதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? அதுக்குள்ளே ஏன் நீ வந்த? இனிமே என்னை விட்டுட்டு தனியா எங்கேயாவது போ, அப்புறம் இருக்கு உனக்கு. உன்னை யார் ஃபர்ஸ்ட் என்னை விட்டு தனியா வர சொன்னது? இல்லைங்க, சும்மா சுத்தி பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏன், என்ன அவசரம் உனக்கு? நான் வர்ற வரையும் வெயிட் பண்ண முடியாதா? உன்னை காணோம்னு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு உயிரே இல்லை. ஐயோ, சௌமி வேற வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற ஓவரா ரியாக்ட் பண்றானே. டேய் சிவா, அப்புறம் என்ன பிரதீப்? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்லாம போயிடுச்சு. எனக்குன்னு இருக்கிறதே இவன் மட்டும்தான். இவனும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நீ இன்னும் அழுதுட்டு இருக்கியா? சாரிம்மா, உன்னை காணோன்னு கோபத்துல அடிச்சிட்டேன். ப்ளீஸ் சோனி, அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையெடுங்க, சோனி, கையெடுங்கன்னு சொன்னேன். சாரிம்மா, உன்னை நான் வேணும்னு அடிக்கல. உன்னை காணுங்கிற ஒரு பதட்டத்துல தான் அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு. அப்போ நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது பதட்டத்தினால தான் பேசுனீங்களா? ஆமா, நீ எங்களோட தானே வந்த. உனக்கு ஏதாவதுன்னா நாங்க தானே பதில் சொல்லணும். அதனாலதான் ஒரு பதட்டத்துல தான் அடிச்சேன், திட்டுனேன், எல்லாமே அதனாலதான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி தோணுது? எப்படி தோணுது? ஒன்றும் இல்லை, நான் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், அதான் ஏதோ சொல்லிட்டேன். சரி வா போலாம். நானும் அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க வேற பொண்ணை லவ் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டா நான் சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு மனோரா கூட ஒழுங்கா சுத்தி பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன். அடி பாவி, அதனாலதான் இன்னைக்கு என்னோட பேசாம கூட ஓடுனியா? ஆமாங்க, அது எப்படி நான் லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றான்னு தெரியும் போது அவங்கள்ட்ட போய் பேச முடியும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஏய், அன்னைக்கு மனோரால ஒரு 2 நிமிஷம் நீ என்னோட பேசியிருந்தீங்கன்னா அந்த 4 நாள் நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லடி, பைத்தியம். எனக்கு என்னங்க தெரியும் நீங்க என்னைய தான் லவ் பண்றீங்கன்னு? நீங்க வேற யாரையோ லவ் பண்றீங்கன்னு தான் நான் பேசாமலே வந்துட்டேன். அதானே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நீங்க சொல்றத மட்டும் தானே நான் கேட்பேன், அப்புறம் என்ன? ஓ, அப்படியா? அப்ப என்ன, எதுக்கு இப்ப என் பக்கத்துல வர்றீங்க? ஏய், இப்பதானடி சொன்னேன் நான் சொல்றதை கேட்பேன்னு. ஆமாங்க சொன்னேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏய் அம்மோ, ப்ளீஸ் டி, ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்டி. என்னது முத்தமா? வேண்டாம் வேண்டாம், யாராவது பாத்துட போறாங்க. ஏய் பைத்தியம், இங்க யாரே இருக்கா? நீ நான் மட்டும் தானே இருக்கோம். அப்ப என்ன உன்னை லிப்லியா கொடுக்குறேன்னு சொல்றேன், கன்னத்துல தானடி. ஒன்னே ஒன்று ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. என்னடி சொல்ற? ஓகேவா? முத்த கொடுக்கட்டா? ஐயோ, நீங்க விட்டா பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க.